சில்லி சிக்கன் தான் சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி சில்லி முட்டை மாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குடமிளகாவை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். குடமிளகாவும் கொஞ்சம் பெருசு தான் எடுத்திருக்கேன், வெங்காயமும் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. முட்டை மாசுக்கு கண்டிப்பாக முட்டை தேவைப்படும்ல. நான் 5 முட்டை வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர் இல்லைனா லெமன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டையும் இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இடித்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அரைஞ்ச வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வெந்தாலே போதுமானது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச முட்டை, மேலாப்பில் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிஸ் பண்ணாதீங்க.